நான் உன்னை, ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதலாவது ஆசீர்வாதம். ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பேன், ரெண்டாவது ஆசீர்வாதம். மூணாவது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஐ ஷால் bless thee and ye shall be a blessing. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது ஒரு ஆசீர்வாதம். நாலாவது, உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். அருமையான ஆசீர்வாதம், வாக்குத்தத்தமாக இருங்க. என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கண்ணா, ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆறாவது, உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன். நம்ம தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்க மாத்திரம் தான் செய்யணும், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதருங்கள்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் யாரையும் சபிக்கக்கூடாது. நம்ம சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்கன்னு ஆண்டவர் எச்சரிப்பாய் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். அடுத்தபடியாய் ஏழாவது, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு சொன்னார், பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் யோசிக்கலாம், இது ஆபிரகாமுக்கு தானே வாக்கு பண்ணாரு, இது எனக்கு எப்படி சொந்தமாகும், நான் எப்படி உரிமை பாராட்ட முடியும்னா, கலாத்தியர் 3 அதிகாரத்தை 9 வசனம் 14 வசனம் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள் விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வசனங்கள்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, எழுதுறீங்கன்னா வீட்டிலேயே வாசிச்சு பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு சொன்னார் அப்படி இல்லை. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்து, நம்ம எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம எல்லாரும் யாருடையவர்கள்? கிறிஸ்துவனுடையவர்கள். என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவன், நேசருடையவள். அப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால், இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட், யூ பிலாங் டு ஏப்ரஹாம்ஸ் ஜெனரேஷன். சுதந்திர ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆபிரகாமுடைய சுதந்திரர் என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். முதலாவது அறிவியல், இந்த ஆசீர்வாதத்தை நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் நீங்கள் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் என்ன விதமான ஆசீர்வாதம்னா 7 விதமான ஆசீர்வாதம். முதலாவது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா உங்களுக்கு தெரியும், எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை தெரிந்து கொண்டபடியே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை, இயேசுடைய பிள்ளைக்கு அறிவியல் ஆபிரகாமுக்கு இருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ரெண்டாவது பிசிக்கல் பிளஸிங், சரீரப்பிரகமான ஆசீர்வாதம். சரீரப்பிரகமான ஆசீர்வாதம் என்ன? நல்ல ஹெல்த்து, நல்ல லாங் லைஃபு. ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிறோம், தீர்க்காயுசுள்ளவனாய், பூரண வயசுள்ளவராய் ஆபிரகாம் மரித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஃபிசிக்கல் பிளஸிங், லாங் லைஃப். 175 வருஷம் உயிரோடு இருந்து அவர் பூரண ஆயுசுள்ளவராய் மரித்தார். அறகுறையில் பாதி வயசில் சாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எக்ஸப்ஷனலாக அருமையானவர்களே, இயேசுவை போல, ஸ்தேவானை போல, யோவான் ஸ்நானனை போல இரத்த சாட்சிகளாக வாலிப வயசில் மறிக்கலாம். அப்படின்னு கேட்கலாம், வாலிப வயசில் மற்றவங்களாம் மறிச்சிருக்காங்களே, அதுக்கு எனக்கு தெரியாது, நான் யாரையும் குற்றவாளியாக தீர்க்கலை. ஆனால் லாங் லைஃப் இஸ் காட்ஸ் பிளஸிங். நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். 91ஆம் சங்கீதத்தில் லாங் லைஃப், ஐ வில் சாட்டிஸ்ஃபை யூ வித் லாங் லைஃப். மோசே சங்கீதத்தை வச்சுட்டு 70 வருஷம் பலத்தின் மீதினால 80ன்னு சொல்லுவாங்க. அது மோசே பாடியிருக்கார ஒழிய, அது மனுஷன் ஆயுசு, நல்ல ஆயுசுனா 120 வயசு. நீங்கள் விசுவாசித்தால் 120 வருஷம் உயிரோடு இருக்கலாம். ஆனால் எனக்கெல்லாம் ஆசை என்னென்னா,
120 வருஷம் 100 வருஷம்லாம் உயிரோடு இருக்குன்னு ஆசை இல்லை. ஏசப்பாட்ட பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு அருமையானவர்களே எத்தனை வயசுனாலும் சரி போக ரெடி. ஆனால் லாங் லைஃப் காட்ஸ் பிளஸிங். இன்னைக்கு இயற்கை நிதியை மீறுகிறவர்கள் அருமையானவர்களே அதிகமாக சாப்பிட்டு கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டு அது இயற்கை விதி கொலஸ்ட்ரால் நிறைய வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அருமையானவர்களே கண்ட்ரோல் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அது ஆண்டவர் பொறுப்பு இல்லை. நாமே நம்ம பாதி வயதில் நம்முடைய ஜீவனை விட்டுறோன்னு அர்த்தம். நம்ம ஹெல்த் நம்ம இயற்கையின் விதிகளை மீறாதபடி ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக தீர்க்க ஆயுசை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆபிரகாம் அனுபவித்த பிளஸிங் ஃபேமிலி பிளஸிங், குடும்ப ஆசீர்வாதம். நான் இதை ஆயத்தம் பண்ணும் பொழுதுலாம் எல்லாம் 7 பாயிண்ட் வந்துட்டான். எனக்கு பிரசங்கம் முடிஞ்ச மாதிரி. முதலாவது ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ரெண்டாவது ஃபிசிக்கல் பிளஸிங், மூணாவது ஃபேமிலி பிளஸிங். ஃபேமிலி ஆசீர்வாதம்னா என்ன? குடும்ப ஆசீர்வாதம்னா என்ன? ஆபிரகாமுக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு குடும்ப ஆசீர்வாதம் நல்ல மனைவி சாராள். ஃபேமிலி பிளஸிங், எனக்கெல்லாம் கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு. 50 வருஷம் குடும்ப வாழ்க்கை முடிக்க போகிறோம் வெற்றிகரமாக. நல்ல மனைவி ஒரு பிளஸிங். புத்தியுள்ள கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனைவி. ரெண்டாவது நல்ல பிள்ளைகள், அது ஒரு பிளஸிங். எங்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. 7 பிள்ளைகள் ஒரு அருமையாக நல்ல பிள்ளைகள். 2 பையன் கிளாடி சாக்கு, அருமையான 5 பெண் பிள்ளைகள். ஒரு பிள்ளை அமெரிக்கா, ஒரு பிள்ளை கனடாவில் இருக்குது. மற்ற பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க? ரொம்ப அன்பான பிள்ளைகள், தாய் தகப்பன் மேலே அக்கறை உள்ள பிள்ளைகள், எங்களை ரொம்ப நேசிக்கிற நல்ல பிள்ளைகள். இது ஆபிரகாமுடைய பிளஸிங். அருமையானவர்களே, நல்ல பிள்ளைகள் என்ன அர்த்தம்? பெற்றோரோட ஐக்கியமாக இருப்பாங்க. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்வாங்க. பெற்றோரை கண்கலங்க விட மாட்டாங்க. வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயும் நான் குர்பான்னு காணிக்க குடிச்சிட்டு நான் ஆளை விட்டுறேன், எல்டர்ஸ் ஹோமில் போய் சேர்த்துடுறேன். அப்பாவை அம்மா வேணா ஐயோ பாவம். என்கிட்ட சிலர் அழுதுருக்காங்க. எனக்கு சாப்பாடாக முக்கியம், என் பேர பிள்ளையோட விளையாடுறது தானே முக்கியம், என் பிள்ளைகளோட இருப்பது தானே முக்கியம். என்னை எல்டர்ஸ் ஹோமில் வந்து விட்டுட்டான் என் பிள்ளை மகன், என் மனைவி தொந்தரதுனால அப்படி விட்டுட்டேன்னு சில புருஷன் சொல்கிறாங்க. தயவுசெய்து கணவனுடைய பெற்றோர்னாலும் சரி, மனைவியுடைய பெற்றோர்னாலும் சரி, வயசாக இருந்தால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அவங்களுக்கு கனம் பண்ணுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் பெற்றோருக்கு தாய் தகப்பனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துங்க இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில்? உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். உங்கள் தாய் தகப்பனை சந்தோஷப்படுங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், ஞானமுள்ள மகள் பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறாள். இன்றைக்கி இது ஆபிரகாம் ஃபேமிலி பிளஸ்ஸிங்னா நல்ல மகன். அதில் வசனத்தில் நான் சொல்ல இப்போ நேரம் ஆயிரும். ஆபிரகாமும் ஈசாக்கும் அவ்வளோ ஐக்கியமாக இருந்தாங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீ படிச்சங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஈசாக்கை பலி செலுத்த மோரியா மலைக்கு போகும்பொழுது, தேவன் குறித்த மலைக்கு போகும்பொழுது, ஈசாக்கு தலையில் தான் விறகு கட்டை தூக்கி வச்சு நெருப்பையும் கத்தியையும் ஆபிரகாம் எடுத்துக்கொண்டு அருமையானவர்களே அந்த தேவன் குறித்த இடத்துக்கு நேராக போகிறான். அப்போ ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்பான், என் தகப்பனே. அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே ஆபிரகாம் சொல்லுவான், என் மகனே. இப்படி அப்பா மகன் பேசுகிறாங்களா? சரி, அப்பா வீட்டுக்கு வந்தால் சிங்கம் வந்தது போல் எல்லாம் போய் பதுங்கிறது, அங்கங்கே போகிறாங்க பிள்ளைகள். அவருக்கு பெரிய சந்தோஷம். பற்றியா என்னை பார்த்து எப்படி பயப்படுறாங்க. அப்பா பிள்ளைகள் விளையாடணும், தாயும் பிள்ளையும் ஃப்ரெண்டு போல் இருக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் குடும்ப ஆசீர்வாதம். பெண் பிள்ளைகள் ஒன்றையும் தாய்க்கு மறைக்கக்கூடாது. ஆண் பிள்ளைகள் தகப்பனோட ஐக்கியமாக இருக்கணும். இந்த ஆபிரகாம் ஈசாக்கை போல இருக்கணும். பாருங்க, போகும்பொழுது கேட்குறான், அப்பா தமிழில் அங்கே பைபிளில் தகப்பனே போட்டிருக்கு. நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்போ அப்பா பலியை பற்றி சொல்லி கொடுத்துருக்கார். அது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னா கணவன் மனைவி பிள்ளைகள் தினமும்
காலையும் மாலையும் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நேரமாகிலும் வேலைக்கு போகிறதுனால பெண்கள் அது சமையலுக்கு முடியலங்கிறாங்க. ராத்திரி டின்னருக்கு முன்னால் எல்லாம் ஒன்றா உட்காந்து பாட்டு பாடி, சோத்திர பாட்டு பாடி, வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறது ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். வருஷம் 1ஆம் தேதியில் இந்த ஒரு தீர்மானத்தை பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, பாதுகாப்பு இல்லாத வீடு. நான் உங்களை பயமுறுத்துக்கு சொல்லலை, சத்தியம் இதுதான். அந்த காலத்து பக்தர்கள் சிஎஸ்ஐயில் உள்ளவங்கள்லாம், நீங்கள் தஞ்சாவூருக்கு பாருங்கள், மிஷின் ஸ்ட்ரீட்னு போட்டால் போனோன்னா குடும்ப ஜெபம் இல்லாத வீடே கிடையாது. அந்த தெருவில் போனாலே பாட்டு, எல்லா வீட்லேயும் பாட்டு சத்தம் கேட்கும். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே, நான் வெட்கப்பட்டு சொல்கிறேன், சிஎஸ்ஐ லுத்தரன் ஆட்கள் கூட குடும்ப ஜெபம் பண்ணிடுறாங்க. பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கினவங்க, அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லிட்டு குடும்ப ஜெபம் பண்ணுறதில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னா வேதம் வாசித்து தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணணும். புருஷன் ஒரு நாள் ஜெபம் பண்ணணும், மனைவி ஒரு நாள் ஜெபம் பண்ணணும். எங்கள் குடும்பத்தில் கேட்டு பாருங்கள், 7 பிள்ளைகள் இருக்கும் பொழுது நான் ரொம்ப கண்டிப்பான அப்பா, ஆனால் அன்பான அப்பா. என் பிள்ளைகளை கேட்டு பாருங்கள், என் பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். கல்யாணம் ஆன பிள்ளைகள் இப்போ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். என் மனைவி கூட சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பிள்ளைகள் அவங்க கணவர் இருக்கா பார்த்துக்கிடுவாங்கன்னு. இல்லை, கல்யாணம் ஆன பிள்ளைகள் வாங்கினாலும் பிள்ளைகள் கேட்டாங்களே, உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பிள்ளை கை நீட்டக்கூடாது, கொடுக்கணும். அறிவியானே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கணும். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் 7 பிள்ளைகளையும் கத்தர்களுக்கு கொடுத்துருக்காரு 7 கோடி போல். எங்களுக்கு வேறு ஆஸ்தி சொத்து நிலம் நகை இல்லாட்டாலும் ஒவ்வொரு பிள்ளையும் 10 கோடிக்கு சமம். அறிவியல் 14 பேர பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. 2 பேரை வந்து நியூ இயர் கிரீட் பண்ண சொன்னோன்னா அங்கேருந்து வந்து என்னையும் பாஸ்டர்மாயும் பாட்டு ஹாப்பி நியூ இயர் கொடுத்து கை கொடுத்துட்டு போனாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இதுதாங்க ஆண்டவர் கொடுக்குற பெரிய பிளஸ்ஸிங். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் குடும்பமாக ஜெபிக்கணும், குடும்பமாக கர்த்தருக்கு பயப்படணும். அருமையானவர்களே, இந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, எனக்கு உங்களுக்கு அந்த கொடுக்க விரும்புகிறார். அடுத்தபடியாய் குடும்பம் மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, ஜெனரேஷன் பிளஸ்ஸிங், சந்ததியின் ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வாதம்? 1000 தலைமுறை. ஒரு தலைமுறையை கால்குலேட் பண்ண முடியல. சர்வ ஞானம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் 1000 ஜெனரேஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருங்க பிளஸ்ஸிங்க. இன்னைக்கு இப்போ அரசாங்கத்தில் சட்டம் போட்டிருக்காங்க, அந்த கல்யாண மேரேஜ் நான் லைசன்சி ரிஜிஸ்ட்ராரில் மேரேஜ் லைசன்சி 100கணக்கான கல்யாணம் நடத்தியிருக்கேன். அதில் ஃபில்லப் பண்ண முந்திலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ அப்பா பேர், அப்பாவுடைய அப்பா பேர், அப்பாவுடைய அப்பாவுக்கு இனிஷியல். சிலக்கு நான் கேட்பேன், தாத்தா அப்பாவுடைய அப்பா பேர்னு தலையை சொல்லுவாங்க, தாத்தா பேரே தெரியல. இப்போ தாத்தாவுடைய அப்பாவை யாருக்கு தெரிய போகுது? இப்போ அந்த ஃபார்மை கொடுத்து வாங்கி யார்ட்டையாவது கேட்டு இனிஷியல் போட்டால் தான் கம்ப்யூட்டர் ஆன்லைனில் எல்லாம் ஃபீட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. அது என்ன எதுக்காக அரசாங்கத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. அருமையானவர்களே, அவங்க தப்பாக நினச்சிருக்காங்கன்னு தெரியல. கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணாலே மதம் மாற்றத்தை தான் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். மதம் மாற்றம் இல்லை, கல்யாணம் பண்ணுறது வந்து மதம் மாற்றம் இல்லை. இன்றைக்கு அருமையானவர்களே, சந்ததியின் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணவர். சந்ததியின் சந்ததி. அல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம்னா ஒரே வார்த்தையில் சொன்னால், ஆபிரகாமுடைய குமாரனாகி மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த அருமையானவர்களே வம்ச வரலாறு பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய, அப்புறம் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்போ அந்த ஆபிரகாமின் வம்சத்தில் தான் ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம், 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உன் மூலமாக பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொன்னாரா?
இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அகில உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும் ஆண்டவரை. அருமையா, மனுஷனை பிடிச்சி சாப்பிட்ட நர மாம்ச பட்சினிகள் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு மனுஷனாக இருக்கிறான். நான் ஒரு சாட்சி புஸ்தகத்தில் படித்தேன். சாத்தாங்குளம் பக்கத்தில் சாரா நவ்ரோஜி உடைய தாத்தா, அப்புறம் ஆனி பாண்டியன்னு எனக்கு அத்தை வேணும், அவங்களுடைய தாத்தா, ஒரு 4 பேர், மற்ற பேரெல்லாம் அந்த சரித்திரத்தில் பார்த்தேன். அவங்களாம் சாத்தாங்குளம் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. குதிரையில் போய் தான் திருடுவாங்களாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம். உயிருக்கு பயந்து போய், இல்லாட்டும் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அவங்க ஒரு நாள் அப்படி திருடி போட்டு மழை பஞ்சிருச்சான். அப்போ ஒரு வீட்டில் குடிசையில் ஒதுங்கினாங்களாம். அங்கே ஒரு மிஷினரி தங்கியிருந்தாராம். அவர் கேட்டாராம், நீங்களாம் யார், எந்த ஊர், என்ன தொழில் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, எங்களுக்கு திருடுறது தான் தொழில், கொலை செய்கிறது தான் தொழில், மழை பஞ்சதுனால ஒதுங்கியிருக்கோம். அந்த மிஷினரிக்கு தான் சான்ஸ்ன்னு பார்த்து அவங்களுக்கு டீலாம் போய்ட்டு உபசரித்து ஆண்டவர் அன்பை பற்றி சொல்லி அவங்கள படிக்க வச்சு அருமையானவர்களே அந்த வேறன உதேசியாராக மாற்றி அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் சாரா நவ்ரோஜி. அருமையானவர்களே, பல தேவண்டி ஊழியக்காரர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா? கொலை செய்தவங்க, திருடினவங்க. அருமையானவர்களே, எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாமுக்கு சொன்னார். இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அகில உலகத்திலும் இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் பாடும் பொழுது ஒரே சந்தோஷம் எனக்கு. இயேசுவின் நாமத்தை இந்த லேடோ கல்லூரியில் இந்த ஆடிட்டோரியத்தில் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களெல்லாம் ஆசீர்வதிச்சிட்டார் இன்னைக்கு. அல்லேலூயா. அருமையானவர்களே, பூமியின் வம்சங்கள் எல்லாம் இன்னைக்கு எஜுகேஷன் வந்திருக்கு அப்படின்னா கிறிஸ்துவ மிஷினரிஸ்னால தான், இயேசு கிறிஸ்துவினால தான். கேடி வில்காக்ஸ் அவங்க சரித்திரத்தை படித்தா அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மனுஷனாக இருக்கிறான்னா காரணம் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த பள்ளிக்கூடங்களினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த மிஷனில் ஆரம்பித்த கல்லூரி மூலமாக தான். இதை எவரும் மறுக்க முடியாது. இது சத்தியம், இது உண்மை. மத மாற்றம் இல்லைங்க கிறிஸ்தவராகுது, இது மனமாற்றம். திருடன், கொலைகாரன் நல்லவனாக மாறுவது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம். அல்லேலூயா. இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார், என்றும் உயிரோடு இருப்பார். அருமையானவர்களே, நான் சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நான் இயர் ஆஃப் அபண்டன்ட் பிளஸிங் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக இருக்குது. அதையும் நான் சொல்லணும்ல. தேவ ஜனத்துக்கு தான் அபண்டன்ட் பிளஸிங். உலகத்துக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை தீர்க்கமாக நம்புகிறேன். யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பைபிள்லேயே ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாரு. ஏசாயா தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். இதுதான் உலகத்துக்கு நடக்க போகுது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த உலகத்துக்கு நல்ல காலம் கிடையாது, எழுதி வச்சுக்கிடுங்க. கொரோனா போச்சுன்னா புது வகை கொரோனான்னு சொல்கிறாங்க. லண்டன்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் கொரோனா. இனி என்ன கொரோனா வரப்போது தெரியாது. அருமையானவர்களே, தேவ மனுஷர்கள் சொல்கிறாங்க, ஷாக்கிங் நியூஸ் தான் வரப்போகுது. பீப்புள் ஆர் கோயிங் டு பி ஷாக்ட். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களால் பெரிய ஷாக்காக வரப்போகுது. அதிர்ச்சி அடைய போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் அதிர்ச்சி அடைய மாட்டோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசுவை நம்புவதுனால, நீங்களும் நானும் இயேசுவை மாத்திரம் நம்பி இருக்கிறதுனால, இந்த 2021 வியாதி வந்தால் இயேசுவை நம்புங்க. நானே உன் பரிகாரின்னு சொல்லியிருக்காரு. டாக்டர்கிட்ட போவதோ மருந்து சாப்பிடுவதோ பாவம் அல்ல. ஆனால் மருந்து மேலே நம்பிக்கை வைப்பது பாவம், டாக்டர் மேலே நம்பிக்கை வைப்பது பாவம். கிறிஸ்தவ டாக்டர்களுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகப்புறமான டாக்டர் மருத்துவம்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இந்த கொரோனா சமயத்தில் பல டாக்டர்கள் லட்சாதிபதி ஆகிட்டாங்க. ஏழைகள்லாம் கஷ்டப்பட்டாங்க.
இன்றைக்கு அருமையாக நல்ல கிறிஸ்தவ டாக்டர்களுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. காரணம் அவங்க பிஸ்னஸாக பண்ணாமல் சேவையாக பண்ணுறாங்க. இந்த மதுரையிலே எத்தனையோ டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். ஊழியக்காரர் நான்லாம் போயிட்டா எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, அருமையாக டெஸ்ட்டுக்கு போனாலும் சரி காசே வாங்க மாட்டாங்க. மெடிக்கல் இதான் லேப் காசு கூட சிலரை வாங்க மாட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் பீட்டர் ஜோசப்னு அந்த இது ஆஸ்பத்திரி, மித்ரா ஆஸ்பத்திரி, அவரை சும்மா ஒரு கன்சல்டேஷனுக்கு போனேன். ஒரு நல்ல தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுறவர். அவர் எனக்கு லேப் டெஸ்ட்டுக்கும் பணம் வாங்கலை, டாக்டர் ஃபீஸும் வாங்கலை. அந்த மேஸ்டர் கட்ட எவ்வளோன்னா டாக்டரை எல்லாம் பே பண்ணிட்டார், இங்கே போயிட்டு வாங்கிட்டாங்க. ஒரு பைசா வாங்கலை. காரணம் இதான் உண்மையாக ஊழியக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நான் எப்பவும் சொல்லுவேன், கிறிஸ்தவ டாக்டரை பார்த்து ஊழியக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நல்ல உதவி செய்யுங்க, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நாமும் சபையாக ஜெபம் பண்ணுவோம். உலகத்துக்கு நல்ல காலம் கிடையாது. குடுகுடுப்பக்காரன் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ல காசுக்காக. நல்ல காலம் உலகத்துக்கு கிடையாது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. தேவனுடைய சபைக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது, வரப்போகுது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்களாம் சபைக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். புதூரில் இப்போ அல்லேலியாட்ட அவர் கொடுத்து 3 ஃப்ளோர் இருக்குது. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு 3 ஆராதனை வச்சாலும் 5 மணி ஆராதனைக்கு இடமே கொள்ளலை. இதே போல் எல்லா சபைக்கும் மதுரையில் நடக்க போகுது. மதுரை டெம்பிள் சிட்டி, சர்ச் சிட்டி ஆகுது. அல்லையிலோ கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துவோம். சபைகள்லாம் எண்ணிக்கையிலையும் தரத்திலும் வளரப்படுது. ஆனால் நீங்கள் நானும் ஜெபிக்கணும், உண்மையான கிறிஸ்தவனா சாட்சியாக வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சந்ததியின் ஆசீர்வாதம், அப்புறம் ஃபினான்ஷியல் பிளெஸிங் ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தேன். நான் அன்றைக்கி வாசித்தா எனக்கு பெரிய சந்தோஷம். ஃபினான்ஷியல் பிளெஸிங் ஆபிரகாமுக்கு என்ன ஃபினான்ஷியல் பிளெஸிங்? நீ அநேக ஜாதிகளுக்கு இஸ்ரவேல் வம்சத்துக்கு கொடுத்த வாக்குத்தான் ஆபிரகாமின் சந்ததி கொடுத்த ப்ராமிஸ் என்னென்னா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டாய். இதுதான் ஃபினான்ஷியல் பிளெஸிங். எனக்கு 73 வயசு ஆகுது. பாஸ்டர் அம்மாவுக்கு 72 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு வருடையும் 1 ரூபா கூட கடன் வாங்கினதில்லை. ஜீவன் போகிற வரைக்கும் வாங்க போகிறது இல்லை. இது ஒரு குறையும் இல்லை, ஒரு சொத்தும் இல்லை. சர்ச்சுக்கு ட்ரஸ்ட்டுக்கு தான் சொத்து இருக்குது, சபைகளுக்கு தான் சொத்து இருக்க ஒழிய எனக்கோ என் மனைவிக்கோ சொத்தோ நகையோ ஆஸ்தியோ நிலைமை கிடையாது. ஒரு பைசா கடனும் கிடையாது. அதனால் ஒரு குறையும் கிடையாது. அனைவருக்கு கடன் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஃபினான்ஷியல் பிளெஸிங். ஆபிரகாமை அந்த வசனங்களை நான் சொல்ல நேரம் இல்லை, குறிச்சிட்டு வாசிச்சு பாருங்கள். ஆதியாகமம் 24 அதிகாரம் 16ஆம் வசனம், ஆதியாகமம் 24 அதிகாரம் 22ஆம் வசனம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே சொல்லுவேன், நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு. யார்? ஆபிரகாமை சொல்கிறாங்க, புறஜாதியார் சொல்கிறாங்க. நீர் மகா பிரபு. ஆதியாகமம் 24:1 போட்டிருக்கோம். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். எவ்ரிவே ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் என்னையும் உங்களையும் அப்படி ஆசீர்வதிக்க போறாரு. நீங்களே நான் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். அடுத்தபடியாய் அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்படும் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். மகனுக்கு பெண்ணு பார்க்க போகும் பொழுது எலியேசர் கூட எத்தனை ஒட்டகம் அனுப்புனான்? எத்தனை ஒட்டகம்? 10. எல்லாம் நல்லா பைபிள் படிக்கணும், மார்க் பண்ணி படிக்கணும், அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். அதுதான் வேதவாசி அட்டவணை கொடுத்துருக்கோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாசித்து முடிக்கணும். பலர் பல முறை வாசிக்கிறாங்க. 10 ஒட்டகம். என் மகன் எப்பவும் சொல்லுவார், சேக்கர் ராபர்ட், ஒவ்வொரு ஒட்டகம் ஒரு பென்ஸ் கார் மாதிரி. 10 பென்ஸ் காரு. எதுக்கு? பொண்ணு வீட்டுக்கு. அப்புறம் வேற என்ன இதெல்லாம் கொடுத்தாரு? சேக்கல். அது ஒரு கணக்கெல்லாம் சொன்னார், எத்தனை கிராம்னு. அது அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அருமையானவர்களே, அந்த சம்மதித்த உடனே பொண்ணுடைய அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்டு, பொண்ணுக்கு கடகங்கள், வளைய, எல்லாம் கோல்டு. அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய அந்த ஃபினான்ஷியல் பிளெஸிங்.
அதான் எலியேசர் சொல்கிறான், எஜமான கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவனுக்கு திரளான ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார். தரித்திரம் என்பது சாபம். விசுவாசிய தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையானா நீ தரித்திரமாக இருப்பது தேவ சித்தமே கிடையாது. 2 Corinthians 8:9 போட்டிருக்கு, அவர் நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் இயேசு தரித்திரர் ஆனாரே. ஐஸ்வர்யம் உன் ஆத்துமா 3 யோவான் 2 போட்டிருக்கு, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், ஈவன் இன் ஹெல்த். நீங்கள் கடனாக இருப்பது கர்த்தர் சித்தம். ஐயோ நான் தெரியாமல் வாங்கிட்டேன்னா எப்படியாவது கடனை அடைச்சிருங்க. இந்த 2021 கடன் வாங்க மாட்டான்னு பிரதிஷ்டை பண்ணுங்க. ஐயோ பிரதிஷ்டை பண்ணி கல்யாணத்துக்கு கடன் வாங்க முடியுமா? 7 பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு சொத்து இல்லாமல் 1 கிராம் நகை போடாமல் 5 பெண் பிள்ளைகள் 2 பையங்களுக்கு ஆண்டவர் அருமையாக நடத்தினார். அல்லேலூயா. நான் எங்கள் சபையில் சொல்லுவேன், நாங்கள் இன்வால்வ் பண்ணி கல்யாணம் நடத்தணும்னா 3 C பார்க்கக்கூடாது. கலர் பார்க்கக்கூடாது, கேஸ்ட் பார்க்கக்கூடாது, கேஷ் கேட்கக்கூடாது, CCC. சிலர் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதனால குடும்ப சூழ்நிலையில ஜாதி பார்க்குறோம் பாஸ்டர், நான் அவங்களை கட்டாயப்படுத்துதல் சரி பாருங்கள். ஆனால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன ஒழிய இந்த ஃபுல் இன்வால்மெண்ட் என்னை எதிர்பார்க்காதுங்க. என்னையோ பாஸ்டர் கிளாடியோ சேக்கையோ நீங்கள் பேசி முடிங்க, நான் கல்யாணம் நடத்துகிறோம். சில வளர்ச்சி அதிகமாக இல்லாதவங்க, புதுசாக இயேசு ஏற்றுக்கொண்டவங்க, அறிவங்களை பிடிக்கிற காரியங்களில் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் புறம்பே தள்ளுறதில்லை. சபைக்கு வர முடியாது, குறாது, கம்யூனியன் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறதில்ல. அவங்களையும் எப்படியாவது ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ச்சி அடையணும்னு. ஆனால் நாங்கள் இன்வால்வ் பண்ணி செய்ய முடியாது. நிறைய கல்யாணம் நடந்துடுச்சு, நடக்க போகுது, அறிவியல் நடந்து கொண்டே இருக்க போகுது. 5ஆம் தேதி கல்யாணம், 6ஆம் தேதி கல்யாணம், 7ஆம் தேதி வரிசையாக அந்த மக்கள் கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டாக வருது. அதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், போன இதே இடத்துல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, தடைப்பட்ட கல்யாணங்கள்லாம் நடக்கும், நிறைய கல்யாணம் நடக்கும்னு நான் சொன்னேன். தீர்க்க தரிசனமாக கேட்ட ஞாபகம் இருக்கிறதா பாக்கியவான்கள். அறிவியல் எளிதாக வச்சுருக்கணும். எத்தனை கல்யாணம், 37 வயசு மாப்பிள்ளைக்கு 34 வயசு பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சு போன மாதம் எங்கள் சபையில். 37 மாப்பிள்ளை வயசு, 34 பெண்ணு வயசு. நடக்காது, அது அதெல்லாம் நடக்காத கல்யாணங்களும் நடந்துச்சு. இன்னும் அப்படி 30, 32, 33 இருக்கா? விசுவாசிங்க, இந்த ஜனவரி இல்லை அட்லீஸ்ட் நடக்கலைன்னா ஃபிக்ஸ் ஆகும், February, Marchல் முடிஞ்சிடும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். இது ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் வரும்போது இது சேர்த்து சொல்லிட்டேன். அப்புறம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னென்னா ஃபேவர் ஆஃப் மென், மனுஷ தயவு. இயேசுவை குறித்து லூக்கா 2:52 வாசிக்கணும். மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். ஃபேவர் ஆஃப் மென். பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க, எங்கேயாவது போகணும், எங்கேயாவது முக்கிய ஆஃபீஸ்க்கு போகணும், முக்கியமாக காரியம்னா நீங்கள் போங்க. அவங்க விசுவாசம் என்னென்னா என்னையை பார்த்தா காரியம் நடந்துரும்னு. நடக்குது. காரணம் மனுஷ தயவு. எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் மனுஷ தயவு வாக்கியம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் பாருங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு, மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு கல்ற பூமியை கேட்குறான். அந்த ஏத்தின் புத்திரர் அவன் சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக அடக்கம் பண்ணுங்க, இந்த எல்லாத்தையும் ஃப்ரீயாக தாரோம். ஆனால் ஆபிரகாம் நீதிமான். ஆபிரகாம், நம்ம எனக்கு உங்களுக்கு பெரிய மாதிரி, நான் ஃப்ரீயெல்லாம் வாங்க மாட்டேன், எவ்வளோ விலையோ அது வாங்கினா தான் என் மகளை மனைவி அடக்கம் பண்ணுவேன். எங்கே போனாலும் ஆபிரகாமுக்கு மனுஷ தயவு. அல்லேலூயா. இந்த 2021 இதை விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரி அட்மிஷனுக்கு போகிறீங்களா? ஐயோ என் பிள்ளைய ரொம்ப மார்க் வாங்கலையே, நல்லா படிக்கலையே, பிள்ளைய திட்டாதங்க, சாபம் போடாதங்க, இனி எப்படி கெஞ்ச வைக்கிறேன்னு நினைக்காதங்க. உங்கள் பிள்ளைய ஆண்டவரை உயர்த்துறது, பிள்ளைய ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். எங்கள் சபையை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப பிரில்லியன்ட்லாம் இல்லை, பெரிய டாப் ஸ்கூல் டாப்பர்லாம் இல்லை, ஆனால் இப்போ டாப்பராக இருக்காங்க. சொந்த வீடு, சொந்த காரு, நல்ல வசதி. எத்தனை பேர் நான் சாட்சியை பார்த்து நான் கண்ணால் பார்க்குறத சொல்கிறேன். தாய் தப்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்தா உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் அது பிச்சை எடுப்பதில்லை, ஒரு நாளும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட போவதில்லை. ஆர்வங்களே, உங்கள் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற நிமித்தம் அப்போ உங்கள் பிள்ளைகளும் அந்த வழியில் வந்துடுவாங்க. இப்போ ஒருவேளை சரியாக வராட்டா வந்துடுவாங்க. இன்றைக்கு மனுஷர் தயவு,
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இதை நான் விசுவாசிப்போம். ஜெபம் பண்ணிட்டு போங்க. கலெக்டர் ஆஃபீஸா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸா, எங்கேனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அங்கே மனுஷ தயவை ஆண்டவர் தருவார். அங்கே ஒரு ஆளை வச்சிருப்பார். கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு சிலர் விசுவாசிகளே, பெந்தேகோஸ்தே விசுவாசிகளே இந்த ஆசீர்வாதம்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்துறாங்க. அது ராங் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் ராங் டாக்ட்ரின். நம்முடைய இந்தியாவுக்கு அது ரொம்ப அவசியங்க. ஏசத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா இருந்தால் நான் ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ப்ராஸ்பரிட்டி எதுக்கு? எனக்காகவா? ஐ வாண்ட் டு ப்ராஸ்பர் அதர்ஸ். மற்றவங்கள ப்ராஸ்பர் பண்ணணும், அதுக்கு தான் ப்ராஸ்பரிட்டி. நான் சொல்லுவேன், சபையிலே சொல்லியிருக்கேன், எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த சபையில் விசுவாசி எல்லா கடனையும் அடைச்சிடுவேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கும், புதூரில் சின்ன சபையாக இருக்கும்போது சொன்னேன். ஆண்டவர் பணம் கொடுத்தா நம்ம சபையில் கடனாளியே இருக்க மாட்டேன், எல்லா கடனையும் அடைச்சிடுவேன். அப்படின்னு ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு தான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஐ ஷால் பிளஸ் thee and ye shall be a blessing. நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், இருக்க போகிறேன். ஒரு பரிசுத்தம் அப்படி ஜோமன் வரான் காலையில், மேக் மீ a blessing to someone today. யாருக்காயிலும் ஒரு நாள் ஒரு ஆளுக்காயிலும் என்னை ஆசீர்வாதமாக்கும் அப்படின்னா மணி பேர்ஸ் ரட்சிக்கப்படணும். இந்த மணி பேர்ஸ் ரட்சிக்கப்படலைன்னா ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு மணி பேர்ஸ் ரட்சிக்கப்பட்டிருக்கு? அவங்க மாத்திரம் கைவர்த்து அலையில் சொல்லுங்க பார்ப்போம். ஏழைகளுக்கு, தருத்தருக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு தாராளமாய் கொடுக்கறது தான் மணி பேர்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நான் கர்த்தருக்கு முன்பாக பெருமைக்காக சொல்லலை, ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த மணி பேர்ஸை எம்டியாகவே விட மாட்டார். எனக்கு தெரியும், எல்லாத்தையும் கொடுத்துருவேன், அடுத்த நிமிஷம் ஃபில்லப் பண்ணிடுவார், அடுத்த நிமிஷம் கொடுத்துருவேன், ஃபில்லப் பண்ணிடுவார். ஏன்? ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஏழைக்கு இருங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் வசனத்தில் மாறவே மாட்டாருங்க. ஒன்று எழுதி கொடுத்துட்டாரா, அதை நிறைவேற்றிடுவார். ஆனால் இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க, கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தால் பாவம் இல்லை, ஏழைகளுக்கு எடுத்து கொடுங்க. 30 வந்து நான் 40 வருஷம் ஆகுது, எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, ஷர்ட்டு, சஃபாரி நான் எடுத்ததே இல்லை. யாராவது கல்யாணம்னு கட்டாயப்படுத்தி காசு கூட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, இல்லாட்ட எடுக்குங்கன்னு ரூபா கொடுப்பாங்க. நானும் கொடுத்து பார்க்குறேன், குறைய மாட்டுது. அருமையானவர்களே, எவ்வளோ ட்ரெஸ் தான் கொடுக்குறது, பீரோ குறைய மாட்டுது. 40 வருஷமாக நான் ட்ரெஸ் எடுக்கலைங்க. நீங்கள் நம்ப மாட்டேங்க, பாஸ்டர் மாட்டை கேட்டு பாருங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர், வஸ்திரத்தை அவர் தருவார். நீங்கள் மற்றவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. உலகத்தில் உள்ள தரித்திரம்லாம் நான் போக்க முடியுமா? உலகத்தை தரித்திரத்தை போக்க வேண்டாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள தரித்திரத்தை போக்கினா போதும். உங்களுக்கு அறிமுகமான, உங்களுக்கு பக்கத்து அருகாமையில் இருக்கிற ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், அருமையானவர்கள், அவங்களுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்க. ஏசு என்ன தெரியுமா சொன்னார்? நீ விருந்து பண்ணினால், இது எத்தனை பேர் செய்கிறோமோ தெரியல, எனக்கெல்லாம் செய்ய ஆசை, ப்ராக்டிக்கலாக முடியல, கொஞ்சம் செய்ய முயற்சி பண்ணுறேன். நீ விருந்து பண்ணினால் உன் நண்பர்களை அவெல்லாம் கூப்பிடாத, குருடர், சப்பானி அவங்களெலாம் கூப்பிட்டு விருந்து பண்ணு. ஏசு சொன்னாருங்க. எத்தனை பேர் பண்ணுறோம்? அட்லீஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற, ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, முடவர்களுக்கு உதவி செய்ய, கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்ய, இந்த தர்ம ஊழியத்துக்காக கொடுங்க. தர்ம ஊழியத்தில் செய்யுங்க. அருமையானவர்களே, இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஆசீர்வாதம். அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய ஊழிய ஓட்டம் முடிஞ்சு, உலக ஓட்டம் முடிஞ்சு நீங்கள் மறிக்கும் பொழுது தவித்தாளுக்கு அந்த பெண்கள்லாம் அவங்க கொடுத்த சேலையெல்லாம் காமிச்சது போல் காமிப்பாங்களா? இந்த கஞ்சாம்பட்டி போயிட்டான் ஐயா, நல்லதுன்னு சொல்லுவாங்களா? அருமையானவர்களே, உங்களை குறித்து உலகம் என்ன சொல்லும்? நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்கள் உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க?
உறவினர்களுக்கு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்யுங்க. அவங்க 100 ரூபா செஞ்சாங்க, நான் 150 ரூபா செஞ்சால் போதும். நான் சொல்கிறேன், அப்படி செய்யவே வேண்டாம். ஏழையாக இருந்தால் 1000 ரூபா செய்யுங்க, பணக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஒரு வசனத்தை வாங்கி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் செய்கிறதான் சொல்கிறேன். பணக்காரர்களுக்கு எடுக்க நமக்கு மொய் கொடுக்கணும். அருமையானவர்களே, அவங்க சிலர் எழுதிடுவாங்க நோ கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பக்கத்து வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சுற்றுள்ள வீட்டுக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேக் வாங்கி கொடுத்துங்க? நீங்கள் மாத்திரம் வாங்கி கேக் சாப்பிட்டுங்களா? கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டு பக்கத்து வீடு, மேல் வீடு, பக்கத்து வீடு எல்லாத்துக்கும் கேக் கொடுத்துங்களா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாக இருக்குங்களா? இருப்போம். இந்த 2021 கடைசியாக அருமையானவர்களே 7 பாயிண்ட்டு வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். கண்டிஷன்ஸ் ஃபார் ஆபிரகாம்ஸ் பிளஸிங். அருமையானவர்களே, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நிபந்தனைகள். ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டவை. நிபந்தனை இல்லாமல் வாக்குத்தத்தமே இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமத்தில் 22 அதிகாரத்தில், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், இந்த காரியத்தை செய்தபடியால். ஆட்டோமேட்டிக்காக ஆபிரகாமை ஆண்டவர் ப்ளஸ் பண்ணலைங்க. அங்கே வாசிச்சு பாருங்க, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், இந்த காரியத்தை செய்தபடியால். ஆதியாகமம் 22:16-18 சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 18:19 தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு. அதுதான் சந்ததி ஆசீர்வாதம். நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். குடும்ப ஜெபம் பண்ணுறதில்ல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை. எப்படி பிள்ளைகள் உருப்பிடுவாங்க? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழியை நீதியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை கொடுத்தார், கமாண்ட் பண்ணார். நாங்கள் தீர்மானித்திருக்கோம், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மதுரையில் 5 பிள்ளைகள் இருக்கோம். மாதத்துக்கு ஒரு முறை கூடி, ஒரு யோகை போல் ஒரு பிள்ளை வீட்டில் கூடி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நேரமாவது உபவாசம் வந்து இந்த 2021 ஜெபம் பண்ணணும்னு தீர்மானிச்சிருக்கிறோம். ஏன்? ஆபிரகாமோட ஆசீர்வாதம் வேணும்னா ஷார்ட்கட்டில் பெற்றுக்கொள்ள முடியாது. நிபந்தனை 1வது, முதலாவது கிறிஸ்துவனுடைய எல்லாம் மாறணும். யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா, நான் இயேசு உன்னுடையவன், என் இயேசு என்னுடையவர் என்ற அனுபவம் இல்லைன்னா இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளை, அதுதாங்க உலகத்தில் எனக்கு உங்களுக்கு பெரிய பாக்கியம். 2வது, ஆதியாகமம் 22:12 எழுதி கொடுங்க, வீட்டிலேயே வாசிக்கிடுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ இந்த காரியத்தை செய்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஐ நோ யூ ஃபியர் காட். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரணும்னா தகப்பனும் தாயும் பிள்ளை எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நோ ஷார்ட்கட் டு காட்ஸ் பிளஸிங். ஷார்ட்கட்டில் முடியாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுங்களை யாக்கோபு பெற்றுக்கொண்டான் ஷார்ட்கட்டில். ஆனால் உண்மையாக ஆண்டவர்கிட்ட போய் தான் என் ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் விடமாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவர் அவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 3வது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நிபந்தனை ஃபெய்த் இன் காட், ஃபெய்த் இன் காட்ஸ் வேர்ட், ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வசனத்தில், தேவன் பேரில், வாக்கு தத்தங்களில் விசுவாசம். வாக்கு தத்தங்கள்லாம் ப்ராமிஸ்ன்னு எழுதி வைங்க பைபிள் வாசிக்கும் பொழுது. அதெல்லாம் விசுவாசிங்க. யாருக்கோ ஆண்டவர் எழுதி வைக்கல, எனக்கு உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்துக்கு மேலே விசுவாசம். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தை அருமையானவர்களே கிரியை செய். விசுவாசத்தில் கிரியை செய்யுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. ஆபிரகாம் போல கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈசாக்கு கேட்டான், பலிக்கு ஆட்டுக்குடி எங்கே? உடனே ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் விசுவாச அறிக்கை. விசுவாசம் ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்தில் 8, 9, 17 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி
பைபிள் எங்கே இருக்கா படித்து பார்த்தாங்கன்னா எபிரேயரில் இருக்குது, ரோமரில் இருக்குது. அருமையானவர்களே, விசுவாசம். 4வது obedience to God, தேவனுக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் தகப்பன் விட்டு தாயை விட்டு உன் இனத்தை விட்டு நான் அன்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். 12 அதிகாரத்தில் அவன் எங்கு போவதுன்னு தெரியாமல் புறப்பட்டு போனான். ஃபெய்த். இது எப்படி போனா? குடியிருக்க எப்படி இருக்கும், சாப்பாடு எங்கே கிடைக்கும், ஒன்றும் தெரியாது. ஆனால் ஆபிரகாமின் தேவன், நீ விசுவாசத்தோட கீழ்ப்படிந்தா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எங்களை கைவிடலை. 4 பெண் பிள்ளைகளோடு உசிலம்பட்டியிலிருந்து 1981 மதுரைக்கு வர சொல்லும் பொழுது 175 ரூபா வீட்டுக்கு தேவை நடத்தும்படி வந்தோம். அந்த 175 ரூபா வாடகை எப்படி கொடுப்போம்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறையும் வைக்கல. அநேக வீடுகளில் வாடகை இல்லாமல் இருந்திருக்கோம். வாடகை, அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க, நரிமேட்டில் இருந்த வீட்டில் 5 வருஷம் வாடகையே கொடுக்கல. 5000 7,000 10,000 வாடகை கொடுக்க வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க வாடகையே வேண்டாம். மற்றவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தால் வாடகையே இல்லாமல் குடியிருக்க வைப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமா, எங்கள் சபை விசுவாசிகள் மூப்பர்கள்லாம் முயற்சி எடுத்து, விசுவாசிகள்லாம் முயற்சி எடுத்து ஏறக்குறைய 1 கோடி செலவழித்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. 3 பெட்ரூமு, ஒரு கெஸ்ட் ஹவுஸு. அது குட் சமாரிட்டன் ட்ரஸ்டுடைய சொத்து தான், எங்கள் பர்சனல் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஆனாலும் நாங்கள் சுகமாக குடியிருக்கிறோம். என் பிள்ளைகள் ஊழியம் செஞ்சால் அதில் சுகமாக குடியிருப்பாங்க. அல்லேலூயா. என்ன குறை வச்சுருக்காரு ஆண்டவர்? அருமையானவர்களே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆபிரகாம் ஆசீர்வாதம். 5வது 2 குறிப்பு எழுதுறவங்க எழுதிருங்க. உண்மை உத்தமம். நெகேமியா 9 அதிகாரம் 7 8, ஆதிகாமம் 17:1. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்குன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நெகேமியா 9:7-8 போட்டிருக்கு, அவன் உண்மையில. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம், வாசிக்க நேரம் இல்லை. அவன் உண்மையிலாக இருந்தபடியால் ஆபிரகாமை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்துட்டாரு, அவன் உண்மை உள்ளவன். 6வது, நம்ம இன்னைக்கு ஓல்டு இயர்லையும் கேட்டோம், நியூ இயர்லையும் அதே பாயிண்ட்டு. வாக்குவாதம் பண்ணவில்லை. சொத்துக்காக, நிலத்துக்காக அண்ணன் மகன் லோத்துட்ட ஆர்கியூ பண்ணவே இல்லை. ஆபிரகாமுடைய அருமையில நிபந்தனை என்ன? அவன் கர்த்தரை விசுவாசிச்சு விட்டு கொடுத்துட்டான். அது ஆதிகாமம் 13 அதிகாரம் 7 8 9 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீ எதையா எடுத்துக்கப்பா, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவன் பார்த்து சோதம் குமாரா செழிப்பா இருந்துன்னு லோத்து தெரிந்து கொண்டான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? கண் பார்க்கிற பூமியெல்லாம் கொடுத்தார், கால் மதிக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்தார். நீ கண் பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன். அல்லேலூயா. நீ கால் மதிக்கிற எவ்விடத்தையும் கொடுத்தேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். விட்டு கொடுத்துருங்க. உங்கள் அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சியோட சொத்து தகராறுக்கா விட்டுருங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டால் போதும். உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்குறது கர்த்தர். அல்லேலூயா. சொத்துக்காக கோர்ட்டு கேஸுக்கு போகாதங்க. 2021 நியாயமானதாங்க, நியாயமானதோ அநியாயம் எனக்கு தெரியாது. ஆபிரகாமை ஆசீர்வாதமா விட்டுருங்க. கடைசியா எபிரேயர் 6 அதிகாரம் 11 முதல் 15 வரை வாசிக்கும் பொழுது, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களே விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றலாக இருந்து, ஆபிரகாமை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், நாட் ஓன்லி ஃபெய்த், லாங் சஃபரிங். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணுமா, யூ நீட் பேஷன்ஸ். இந்த சுவிட்ச் போட்டோன்னா லைட் எரியுற மாதிரி அப்படி இல்லை. நான் 10 வருஷமாக தசமம் கொடுத்தேன், என் கடன் தீரல. தசமம் கொடுத்தா கடன் தீரும்னு நினச்சி கொடுத்தாங்கன்னா எப்படி தீரும்? கர்த்தருக்காக கொடுத்த தீரும். ஆபிரகாமுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு தசமம் கொடுக்கணும்னு. சிலர் சொல்லுவாங்க தசமம் கொடுக்கணும்னு பைபிள் எங்க, அது ஒரு பெரிய பிரசங்கம். ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் தான் தசமமாகனே வருது. ஃபஸ்ட்டு மெல்கிசேதேக்குக்கு
எல்லாவற்றிலும் அவன் தசமபாகம் கொடுத்தான். அது பைபிள் ஆண்டவரே அந்த ஆபிரகாமுக்கு ஏவதனால் வந்த அந்த நடத்துதலை சட்டமாகவே ஆக்கிட்டார். தசமபாகத்தை டைட்ஸ் இஸ் மைன்னு சொல்லிட்டார். நீங்கள் சந்தோஷமாக கொடுக்கணும், இல்லாட்டா நீ தசமபாகம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். உற்சாகமாக கொடுத்தா தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். வேதனையோட விசனத்தோடு கொடுக்கக்கூடாது, சந்தோஷமாக கொடுக்கணும். ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம். இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்று அனுபவிக்க முடியும். அதுக்கு பொறுமை தேவை. உடனே சுவிட்ச் போட்டணும் லைட் எதுன்னு நினைக்காதுங்க, வெயிட். இப்போ என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, 50 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க, ஒரு சொந்த வீடு இல்லையே. என்ன தம்பி ஊழியம்? என்கிட்ட ஒரு பெரிய ஊழியக்காரரே சொன்னார், என்ன தம்பி ஊழியம் பண்ணுற? 40 வருஷம் ஊழியம் செய்கிற, ஒரு வாடகை வீட்டில் இருக்க, ஒரு சொந்த வீடு இல்லை. இப்போ சொல்லுவாரா, நான் 40 வருஷம் 50 வருஷம் காத்திருந்தேன், ஃப்ரீயாக கொடுத்து கடன் இல்லாமல் கொடுத்துட்டாரு. வீடு மாத்திரமா கொடுத்தாரு, வீட்டை ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், சோஃபா கம்பர்ட்லேருந்து, சேர்லேருந்து, நாக்காலிருந்து விசுவாசிகளே வாங்கி கேட்காம, நீ கேட்டு எந்த சபையிலே என்னைக்காவது எனக்கு நாக்காளி வேணும், எங்களுக்கு சோஃபா வேணும்னு கேட்டிருக்கேனா? பாஸ்டர்மா கேட்டிருக்காங்களா எங்களுக்கு பணம் வேணும்னு? இல்லாட்டா இந்த வீட்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, மூப்பர்களும் என்கிட்ட அனுமதி கேட்டு தான் சொன்னாங்க. இதுக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுங்க, பாஸ்டருக்கு வீடு வேணும்னு. சந்தோஷமாக விசுவாசிகள் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆபிரகாமுடைய சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் மேலே பழிக்கும். வெயிட், பொறுமையாக இருங்க. பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அவசரமாக இருந்தால் தேவ சித்தமும் செய்ய முடியாது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியாது. யூ நீட் பேஷன்ஸ், யூ நீட் டு வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். ஆண்டவருடைய நேரத்துக்காக, வேலைக்காய் காத்திருங்க, அவசரப்படாதங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். ஆபிரகாமை போல கீழ்ப்படிய, ஆபிரகாமை போல விசுவாசிக்க, ஆபிரகாமை போல விட்டு கொடுக்க, ஆபிரகாமை போல பொறுமையாக இருக்க, ஆபிரகாமை போல மெக்னானிமஸாக இருக்க, வாக்குவாதம் பண்ணாமல் இருக்க. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷத்தில் தீர்மானம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சவால் விட்டு சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அபேண்டன்ட் பிளஸிங்னால உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் சொந்த வீடு கட்டி தருவார். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு பிளாட் வாங்கி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், ஆண்டவர் வீட்டை காக்கிறவர், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சகலவிதமான நன்மைகளினாலும் சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும். ஆதியாகமம் 24:1 ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உங்கள் விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நானும் என் வீட்டாரும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த நிபந்தனைகளை நான் பின்பற்றும்படி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட 2 கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்களா? அர்ப்பணம் பண்ணுறீங்களா? ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்